ஸ்ரீ மாத்ரே நமக. சிவபெருமானின் கழுத்தில் ருத்ராட்சம் மற்றும் பாம்பினை அணிகலன்களாக அணிந்திருப்பவர். ருத்ராட்ச மணிகள் சிவபெருமானின் கண்ணீர் துளிகளிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. சிவபெருமான் தன் மனைவி பார்வதியின் மரணத்திற்கு பிறகு துக்கத்தில் மூழ்கிய போது அவரது கண்ணீர் தரையில் விழுந்து ருத்ராட்ச மரமாக மாறியது. ருத்ராட்ச மணிகள் பல ஆன்மீக நன்மைகளை கொண்டுள்ளது. அவைகளை அணிபவருக்கு தீங்கு இல்லாமல் பாதுகாக்கும், நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ருத்ராட்சத்தை பார்த்தாலே புண்ணியம் என்று கூறுவார்கள். சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பிற்கு வாசுகி என்று பெயர். வாசுகி சக்தி வாய்ந்த பாம்பு. இது குண்டலினி சக்தியை குறிக்கிறது. குண்டலினி என்பது ஒரு ஆன்மீக சக்தியாகும். இது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. குண்டலினி சக்தியை விழிக்க வைப்பதன் மூலம் தெய்வீக நிலையை அடைய முடியும். ஹரஹர மகாதேவ்.